கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் இம்மானுவேல் நற்செய்தி சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். Greetings from the Emmanuel Church in the name of Holy God. இன்றைக்கு வேத தியானத்திற்காக ஒரு பாகத்தை நாம் எடுக்கிறோம். So today we have taken a part to dedicate. உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற பிரகாரமாக According to the situation what's happening in the world. இந்த உலகத்தில் இனி வரக்கூடிய காலங்கள் And what's going to happen in this world. மிகுந்த ஒரு பஞ்ச காலத்தை நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். It is going to become a big fame in the world. இன்னைக்கு உலகத்தை அச்சுறுத்தக்கூடியதான கொரோனா அலைகள் The world has been threatened by the corona disease. இன்றைக்கு உலகமெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறதான காலம். And the entire world is getting fear of it. அது குறித்து நாங்கள் கடந்த செய்தியில் உங்களோடு கூட பேசினோம். About that we have discussed in the previous message. அதை தொடர்ந்து அடுத்த பிரகாரமாக என்ன நடக்க போகிறது என்று According to that we are going to tell what is going to happen next. பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி What the Holy Scripture says. வேத புத்தகத்தின் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். According to the word of book we are going to dedicate. இந்த வேதத்தை அறிந்தவர்களும் So the person who knows the words of God. இந்த வேதத்தை இதுவரைக்கும் ஒரு முறை கூட கேள்விப்படாதவர்களும் Who have not heard about the word even நீங்கள் once. உங்கள் சிந்தைகளை தேவனுடைய வார்த்தைகளுக்கு கொண்டு வருகிறோம். So let's bring your thought to the words of God. உங்களை தயவாக We request you. இந்த வேத வசனத்தை சற்று கவனித்துக் கொள்ளுங்க. Let's listen to the word of God. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் In case you may be a Christian. நாங்கள் சொல்ல வேண்டிய வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. Please read the words what we are sharing with you. அதற்கு பின்னதாக எங்களோடு கூட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. After that share your experience with us. இது நிமித்தமாக உலகத்தில் நாம் இந்த மரண அலைகளிலிருந்து தப்பக்கூடிய வழிகள் உண்டு. Through this we have the way to escape from all the deadly waves. அது குறித்து நாம் ஆழ்ந்து சிந்திக்க So போகிறோம். about that we are going to have a deep thinking. பிரியமானவர்களே, My dear beloveds. மிகுந்த ஜெபத்தோடு கூட Be with the prayers. இப்பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய வேத வசனத்தை சொன்ன கொஞ்சம் கவனமா கேளுங்க. Please heed your ears to the words what we are sharing now. எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய 5ஆம் அதிகாரம் The book of Ezekiel chapter 5. 12வது வசனத்தை நாம் கொஞ்சம் வாசிக்கலாம். Let us listen to the verses 12. உன்னிலே மூன்றில் ஒரு பங்கு கொள்ளை நோயால் சாவார்கள், பஞ்சத்தாலும் உன் நடுவிலே மடிந்து போவார்கள், மூன்றில் ஒரு பங்கு உன்னை சுற்றிலும் இருக்கிற பட்டயத்தால் வெட்டுண்டு விழுவார்கள், மூன்றில் ஒரு பங்கை நான் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். A third part of you shall die of pestilence and be consumed with famine in your midst. A third part shall be fall, sword all around you. And the third part I will shatter to you, to all the wind and shit the sword after them. இப்பொழுது கவனிக்கும் பொழுது So when we listen here, இந்த உலகம் முழுவதுமாக the entire world is மரண அலைகள் படர்ந்து கொண்டிருக்கிறதான காலங்கள். the dead waves is been spreading. இந்த கொரோனா அலைகளினாலே மரித்து போகிறவர்கள் ஏராளம் தாராளம். Through this corona waves many have been dying. அவைகளில் முதியோர்கள் உண்டு, In that they are elders, வாலிபர்கள் உண்டு, they are adults, வைத்தியர்கள் உண்டு, there are doctors, காவல்துறை உண்டு, there are police officers, மருத்துவர்கள் உண்டு, they are the people who have செவிலியர்கள் உண்டு. nurses are there. இவ்விதமாக பலரும் மரித்து கொண்டிருக்கிறதான காலம். Likewise many have been dying. யாரையும் காப்பாற்ற முடியவில்லை. No one is able to save others. இதற்கு மருத்துவமே இல்லை. And there is no medicine for it. ஆகவே நாம் உலகமெல்லாம் பயந்து The கொண்டிருக்கிறது. entire world has been இது ஏதாகிலும் ஒரு வழியில Is there any way இந்த நோயை நாம் எதிர்த்து ஆக வேண்டும். we have to be against this disease? இது ஏன் வந்தது உலகத்திற்கு? How this disease came to the world? இப்படிப்பட்டதான சூழ்நிலை ஏன் அமைந்தது? Why we came to this situation? இதை குறித்து பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது About this, what is the Holy Scripture saying? என்று சொல்லி நாம் கவனித்துக் So we are கொண்டிருக்கிறோம். going to listen that. ஆகவே எசேக்கியேல் தீர்க்கதரிசி So the prophet Ezekiel says இந்த like this, 5ஆம் அதிகாரத்தில chapter 5, 12வது வசனத்தில் verses 12, இவ்விதமாக சொல்லுகிறார். says like this: உன்னிலே மூன்றில் ஒரு பங்கு கொள்ளை நோயால் சாவார்கள். 1/3 of you will die of the pestilence. அந்த கொள்ளை நோயால் சாகிறது தான் இப்பொழுது ஏராளமான செய்திகளை நாம் கேள்விப்பட்டு And we hear கொண்டிருக்கிறோம். through the news that many are dying with the pestilence. உலக செய்தியில் பார்க்கும்போது And we see the international news. உலகத்தில் அநேகர் மரித்து மாண்டு கொண்டிருக்கிறார்கள். Many people are dying nowadays. வேத கணக்கின்படி According to the Bible races, உலக மனிதர்களுக்குள்ளாக the people about the world, மூன்றில் ஒரு பங்கு மரிப்பார்கள். 1/3 of the people will die. அடுத்ததாக Next, எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், Ezekiel says, பஞ்சத்தாலும் உன் நடுவில் மடிந்து போவார்கள். and the people will die with famine. இந்த மூன்றில் ஒரு பங்கு பஞ்சத்தாலும் மடிந்து The போவார்கள். third part will die because of the famine too. ஆக இந்த பஞ்ச காலத்தை குறித்து So about this famine, பரிசுத்த வேதாகமம் எப்படி அது ஆரம்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. the Holy Scripture says how it will start. இன்னைக்கு உலகம் முழுவதுமாக
today in this whole world, இந்த ஒரு விதமான வெட்டுக்கிளிகளை பற்றி கேள்விப்பட்டது we are ஞாபகம். hearing about a kind of locust. அந்த வெட்டுக்கிளிகள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? And what does the locust do now? நாம் ஆகாரமாக புசிக்கக்கூடிய ஆகார விளைவுகளை விளைச்சல்களை முற்றிலுமாக அழித்து கொண்டிருக்கிறது It என்பதை completely spoils all the food items and the grains what is being brought up. உலகம் முழுவதுமாக அறிந்த ஒரு கதை. And the entire world knows it. இந்த காரியங்களை குறித்து About this, பரிசுத்த வேதாகமம் the Holy Scripture, என்ன சொல்லுகிறது என்று சொல்லி let பார்த்தால், us see what it says. நம்முடைய முற்பிதாக்களாகிய Our forefathers, தேவ மனிதர்கள் our godly mans, தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு they have filled with the Holy Spirit, எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் உங்களோடு கூட பேசுகிறோம். and they have written in the Holy Spirit, and we are sharing that word to you now. ஆகவே பரிசுத்தவான் ஆகிய யோவேல் என்றதான தீர்க்கதரிசி So the holy man Joel, a prophet, இந்த முதலாம் அதிகாரத்தில் இவ்விதமாக சொல்லக்கூடிய வசனத்தை in the first chapter he says like this. அந்த இரண்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். Let us read the verses 2. முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். போதும். Hear this, you elders, give ear, all inhabitants of the land. Has such a thing happened to you in your days, or in the days of your fathers? Tell your children of it, and let your children tell their children, and the children to other generation. ஆகவே So தேவனுடைய பிள்ளைகள், the people of God, உங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்து கொஞ்சம் வாசியுங்கள். take your Bible and read. அல்லது வேத புத்தகம் இல்லாத, Or if you don't have Bible, அதை குறித்து கேள்விப்படாத or if you have not listened about the God, யாராக இங்க இருப்பீர்களானால் anybody is listening this to the video, இதை கொஞ்சம் கவனம் பண்ணுங்க. so please listen to this video. இந்த யோவேல் தீர்க்கதரிசி The prophet Joel says, இந்த இரண்டாம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார், verses 2 say like this. முதியோரே கேளுங்கள். Elders, listen to us. வயது போனவர்களை கொஞ்சம் கேளுங்கப்பா. Elders, please heed your ears. அடுத்தது, Next, தேசத்தின் சகல குடிகளே, he is telling for all the peoples who live in the world, உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களே, the people who live in the world, முதியோர்களே, all the elders, வாலிபர்களே, all the adults, பிள்ளைகளே, all the children, குழந்தைகளே, all the kids, இதை கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். please listen carefully. இதை வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Holy Scripture says about it? உங்கள் நாட்களிலாவது, In your days, உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது or in your forefathers' days, இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டோ? have you experienced such situations? ஆக காரியம் என்னவென்றால், What is the reason? இந்த விஷயத்தை குறித்து பின்னாலே வருகிறதான வேளையில் So about this, we are seeing here in the back words of this following words. இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். So please announce to this to your children. முதியோர்களே, Elders, உங்கள் பிள்ளைகளுக்கு இதை சொல்லுங்கள். please teach your children. பிள்ளைகளே, Children, அது உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். please teach to your children. அடுத்த பிள்ளைகளே, And the other children, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். please teach to the other generation. இது சந்ததிக்கு சந்ததி, It should pass to all the generation and generations. உலகத்தின் முடிவில் இருக்கக்கூடிய கடைசி ஜனங்கள் வரைக்கும் So until the end of the world, so all the generation should know this. இதை சொல்லுங்கள் என்று சொல்கிறார். The Holy Scripture says like this, you have to say to the all generation. என்னவென்றால், What is that? நாம் புசிக்க வேண்டியதான ஆகாரங்கள், So what we eat, நாம் புசிக்க வேண்டியதான சகல விதமான விதைக்கக்கூடிய விருட்சங்கள், all the fruits and all the seeds what we are able to eat, இவைகள் எல்லாம் ஒரு விதமான ஜாதி வெட்டுக்கிளிகள் இன்றைக்கு அரித்து விட்டதாக நாம் கேள்விப்படுகிறோம். all these food items are being destroyed by the locusts, what we heard in the news. இதை உலகமே பயந்து கொண்டிருக்கிறது. And the entire world is getting afraid of this. இந்த உலகம் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறதான And காலகட்டங்கள், the entire world is getting afraid and trembling of it. இப்படிப்பட்டதான ஒரு வெட்டுக்கிளி ஜாதி உலகத்தில் யாரும் பார்த்ததில்லை. This kind of locust no one has seen and no one has experienced about it. என்றால் இந்த யோவேல் தீர்க்கதரிசி When this Joel prophet says like this, முதலாம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்வதை கொஞ்சம் கவனமா in கேளுங்க. the chapter 1 verse 4 he says like this. வாசிக்கலாம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. வெறியரே விழித்து ஆளுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, புது திராட்சரசத்தின் நிமித்தம் அலறுங்கள்,
அது உங்கள் வாயினின்று விலக்கப்பட்டது. அது உங்கள் வாயினின்று விலக்கப்பட்டது. It has been taken away from your mouth. ஆகாரம் எல்லாம் விலக்கப்பட்டது. All the food items are being taken separately. தானிய வகைகள் எல்லாம் விலக்கப்பட்டது. All the grains have been taken away. சகல விதமான விளைச்சல்களும் நஷ்டப்பட்டது. All the plantings, everything we have been lost. நீங்களும் நானும் உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாம் வெட்டுக்கிளிக்கு அடித்து விட்டது. What you and we eat, all the food items, this locust has destroyed. ஆகவே உலகம் எல்லாம் வேதனைக்குள்ளாய் So all மாறுகிறது. the entire world is being suffering now. இங்க கவனித்து பாருங்க. So let's listen here. பச்சை புழு விட்டதை What the cutting locust left, வெட்டுக்கிளி தின்றது. the swarming locust ate. ஒருவேளை வெட்டுக்கிளி பறந்து போய் விட்டதை What the swarming locust left, பச்சை கிளி தின்றதாம். the hopping locust ate. இந்த பச்சை கிளி எல்லாம் விட்டதை And what the hopping locust left, மீதமுள்ள முசுக்கொட்டை பூச்சிகள் எல்லாம் தின்று விட்டது. and the destroying locust ate it. அப்போ திராட்சை செடி நசுங்கி விட்டது. And all the wine have been lost. அந்த நாட்களில் எழுதப்பட்டதான வேத வசனம் திராட்சை செடி என்பது And what has written in the days, the wine creepers. அந்த திராட்சை ரசமாகப்பட்டது நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் மிக And wine gives us a good strength to our body. முக்கியமான ஒரு ஆகார பானம். It was an important food. ஆகவே So இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் புசிக்க குடிக்க வேதனைப்படுவார்கள். So all the people who live in the world will suffer to eat and drink. இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் போய் So all this locust, பெரிய மரத்தினுடைய பட்டையை தின்ன முடியாது. and it ate all the barks of the trees, அதை அழிக்க முடியாது. and it can't destroy it. வெட்டுக்கிளில் முடிந்த காரியங்களை அதை வெட்டி 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 So what the locust can do is it can just only cut the leaves. சின்ன சின்ன செடிகள் எல்லாம் தின்று விட்டது. It destroys all the small plants. இனி பெரிய பெரிய மரங்கள், So all the big trees are left. பெரிய பெரிய கனி கொடுக்கக்கூடிய விருட்சங்கள், All big trees what that bears fruit. இவைகளெல்லாம் அழிப்பதற்கு To destroy that, எண்ணி முடியாத ஒரு விசேஷமான ஜந்துக்களை தேவன் அனுப்புவார். there is the different kind of things what இது God has sent. எதிர்காலத்தில் So வரப்போகிறது. it is going to happen in the future. அது குறித்து About this, 6வது வசனத்தில் வாசிக்க let us முடிகிறது. read in verse 6. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. For a nation has come up against my land, powerful and beyond numbers. Its teeth are lion's teeth, and it has the fangs of lioness. ஆக So when we see here, இந்த வெட்டுக்கிளிகளை யாரும் எண்ணி பார்க்க முடியவில்லை. so the locust, it cannot be counted. இந்த வெட்டுக்கிளிகள் அரிக்கும் போது So when they destroyed the locust, நம்ம ஜனங்கள் our people, அந்த வெட்டுக்கிளிகளை இவர்கள் தின்று விட்டார்கள். so the people ate the locust. பாருங்க, So listen. இப்போ வெட்டுக்கிளியில் திண்டாலும் அழிக்கலாம் என்று So பார்க்கிறார்கள். they thought if they eat the locust, they can நன்றாக destroy the locust. உலகம் அறிந்த உண்மை, So the entire world know this. இந்த வெட்டுக்கிளிகளை This locust, சமைத்து சாப்பிட்டு விட்டார்கள் they cooked and had it. என்றால் So, இந்த வெட்டுக்கிளி அழித்த பிறகு but after destroying this locust, எண்ணிக்கைக்கு அடங்காத மிருகங்களை பூமியில் அனுப்புவாராம். and it will be the beyond numbers what the God is going to இவைகளை say about the animals. இவைகளை குறித்து 6வது வசனம் About this, the verse 6 says like this: எண்ணி முடியாத பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. a nation will come against to our land, it is powerful and its by number. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், And its teeth are like the teeth of lion, அதன் துட்ட சிங்கங்களினுடைய கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. and it has fangs of the lioness. இந்த சிங்கத்தின் பற்களை உடைய அந்த மிருகம், And the animal which has the teeth of the lion, இந்த எண்ணி முடியாத ஜாதி, the number, beyond the number, the peoples. இங்கு பலவிதமான வெட்டுக்கிளிகள் தின்று முடித்து போட்டது. So what the locust has destroyed, இனி நமக்கு கனி தரக்கூடிய விருட்சங்களை எல்லாம் so all the trees, what it gives us fruit, இந்த சிங்கத்தின் பற்களை வைத்து பரண்டி this lion will eat with his teeth. அதனுடைய கடவாய் பற்களிலே மென்று Using the fangs of the அந்த lioness, பட்டையை உரித்து and it will just stripple off the trees, அதையும் உணக்கி விடுகிறது. and it just makes the tree to wither. அதுபடியால் So, எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரமாக as the prophet Ezekiel says, உலகத்தில் ஒரு பெரிய பஞ்சத்தை நாம் எதிர்பார்த்து we are going to கொண்டிருக்கிறோம். face a big famine. ஆகவே So, கொரோனாவின் மூலமாக 1/3 அழிந்து விட்டது. so through this corona, there is one third has been died. அந்த அழிவுக்கு பின்னதாக மீதமுள்ளவர்களை After that, the rest,
பசியினாலும் பட்டினியினாலும் அழிந்து போவார்கள். They will die with the hunger and starving. இதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் About this we read in the Holy Scripture. இந்த யோவேல் தீர்க்கதரிசி The prophet Joel says like this. முதலாம் அதிகாரத்தில் Chapter 1. இவ்விதமாக 10வது வசனத்தில் சொல்லுகிறார். In verses 10 he says like this. வாசிக்கலாம். வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்று போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயிற்று. திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. The fields are destroyed, the ground mourns, because the grain is destroyed, the wine dries up, the oil languish. Be ashamed, O tillers of the soil, wail, vine dressers for the wheat and the barley, because the harvest of the field has perished. கவனிங்க. So listen here. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் In Holy Scripture, இன்னைக்கு வயல்வெளி எல்லாம் பாழாய் போயிற்று. now all the fields has been destroyed. பூமி விளைச்சலை நஷ்டப்படுத்தும் பொழுது And the ground has lost all his gains. எத்தனையோ விவசாயிகள் துக்கம் கொண்டாடுகிறார்கள். Many of the farmers are being in worries. அவர்கள் மாத்திரமல்ல, Not only the farmers, நமக்கு ஏற்ற நேரங்களிலே but at the proper time, நம்முடைய பசியை போக்க so we are not able to நம் ஆகாரம் புசிக்குவதற்காக eat food to complete our hunger. கிடைக்க வேண்டியதான விளைச்சலை அனைத்தையும் So we are not getting the gleanings. அங்க அழிந்து போய்விட்டது. So everything has been destroyed. ஆகவே So கோதுமை இல்ல, there is no barley, வார்கோதுமை இல்ல, there is no wheat, திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள். and the vine dressers are being shouting. வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை. And it is a time to worry. 16வது வசனம் வாசிக்கும் போது Verse 16 says like this. வாசிப்போம். நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும், நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையோ? It is not the food cut off before our eyes, joy and gladness from the house of our God. வேதம் என்ன சொல்லுகிறது? So what does the Bible says? நம்முடைய கண்களை விட்டு ஆகாரத்தை, நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீக்கப்பட்டது. So they take the foods from our eyes and the happiness from the temple of God. இன்னைக்கு ஆகாரம் புசிக்க முடியவில்லை. So we can't eat food. இன்னைக்கு ஆலயத்தை இப்போ ஆராதனைக்க முடியல. We can't go and pray in the temple. நல்ல காரியங்களுக்கு ஒன்று சேர So we முடியவில்லை. are not able to gather for the good things. ஆக So நமக்கு அதிகமான வேதனையினுடைய காலகட்டங்களில் வந்து we கொண்டிருக்கிறோம். are facing our great trouble nowadays. அநேகர் ஆகாரம் இல்லாமல் வேதனைப்பட்டு துக்கிக்கிற காலம். Many are suffering without food and they are worrying about it. இதை நமக்கு நன்றாக உலகத்துக்கு தெரிந்த So all விஷயம். the entire world knows it very well. ஆக So விவசாயி ஒருவன் நிலத்தில் விதை போடும்போது when farmer sows the seed in the விதையானது மண்ணோடு மண்ணு மக்கி போகிறது என்று சொல்லி so the seed it goes inside the mud. 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். It says like this in verse 17. விதையானது மண் கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று, பயிர் தீர்ந்து போகிறதினால் பண்டசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின. The seed shrivels under the clods, the storehouses are desolate, the granaries are torn down, because the grain has dried up. ஆக வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக So as per the words what is written in the Bible, ஒரு விவசாயி விதையை நிலத்தில் போட்ட உடனே a farmer who sows the seed in the mud, இந்த உலகத்திலே பார்க்கும்போது ஈரப்பசை இல்லாம அடித்தண்ணி பூமியில தண்ணி எல்லாம் வற்றி போய் so when விடுகிறது. we see in this world there is no wetness in the mud and it is completely drained. ஆனபடினால் விதை முளைக்க முடியவில்லை. So the seeds are not getting sprout. அது வேர்க்கிட போவதற்குள்ளதான தண்ணீர் இல்லை. There is no water for the root to go inside. ஒருபட்சம் மேலே முளைக்கக்கூடிய விதையாகப்பட்டது. In case if the grain grows up, ஆகாசத்தில் இருக்கிற சூரியனுடைய வெப்பம் கூடி because of the heatness of the sun, இந்த முளைத்து வரும் விதையை காய்த்து விடுகிறது. the seed which grows and it is also getting withered. நாம் யோவேல் தீர்க்கதரிசியில் கவனித்தோம். So when we see to the words of the prophet Joel, ஏதேன் தோட்டத்தை போல இருந்ததான செழிப்பான தேசம் and the world was like the garden of Eden, இந்த மரண அலை போன பின்னாக because of this deadly waves, அதற்கு பின்னா இருக்கக்கூடிய விளைச்சல் எல்லாம்
அது பாழ் வனாந்தரத்தை போலாகிறது. And it made all the growings like a wilderness. அதை குறித்து வேதத்தில் தெளிவான காரியங்கள். About this we read something in the Bible, it's very clear. இன்றைக்கு உலகமாகப்பட்டது என்ன சொல்லுகிறது? What does the world says? நிலத்தினுடைய தண்ணீர் எல்லாம் வற்றி போய் And விட்டது. there is no water in the underground. ஆனபடினால் நிலத்தண்ணீரை நீங்க அடித்தண்ணீர் எல்லாம் கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. So the government says like that, please save the underground waters. ஆகாசத்தினுடைய மழையெல்லாம் நட்டப்பட்டு விட்டது. So all the rains from the heavens are we have இப்போ lost. பூமி மேல நனவில்ல. So there is no wetness in the earth. காட்டு மிருகங்களுக்கும் விளைச்சல் இல்லை. And there is no food for the wild animals. இதை குறித்து பார்க்கும்போது About this if we see, அடுத்த வசனத்தில் இருந்து the next verse says like this. 18 Verses 18. மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது, மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்குகிறது, ஆட்டு மந்தைகளும் சேதமாய் போயிற்று. How the beasts groan, the herd of cattle are perplexed, because there is no pasture of them. Even the flock of sheep suffer. 19 கூட. So let's read 19 also. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அக்கினி வனாந்திரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து ஜுவாலை வெளியின் விருட்சங்களை எல்லாம் எரித்து போடுகிறது. To you, O Lord, I call for fire has devoured the pastures of the wilderness. The flame has burned all the trees of the field. 20 கூட. So let's read verse 20. வெளியின் மிருகங்களும் உம்மை நோக்கி கதறுகிறது, நதிகளில் தண்ணீர் எல்லாம் வற்றி போயிற்று, அக்கினி வனாந்திரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து போட்டது. கவனிங்க. So let's listen. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, My dear beloveds, உங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். take your Bible and read. தீர்க்கதரிசி சொன்னத இந்த ஆகமங்கள் எல்லாம் சிந்தித்து பாருங்கள். Just listen to the words of this prophet. நீங்க தேவனுடைய சந்நிதியில தேவனை நோக்கி பாருங்கள். You sit in the God's presence and please look to him. பரிசுத்த வேதாகமம் என்ன The சொல்லுகிறது? Holy Scripture says, இந்த பூமியில் விளைச்சல் இல்லாததினால் because there is no spot in the world, மிருகங்கள் முதற்கொண்டு so all the animals, அது தண்ணீரெல்லாம் வற்றி போனபடினால் because all the ground has got wet, ஆகார குறைவினால் தேவனை நோக்கி பார்க்கிறது என்று because of the lack of food, it looks to the God. பரிசுத்த வேதாகமத்தில் The வாசிக்கிறோம். Holy Scripture says like this. மனிதனோ But man தேவனை மறந்து விட்டான். has forgot God. பிரியமானவர்களே, My dears, வேதத்தில் இவ்விதமாக எழுதப்பட்ட வசனம் so உண்டு. it is written like this in the Bible. நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்க. Please think deeply. நாங்கள் சொன்ன வசனத்தை தியானித்து பாருங்க. Just meditate the words what we have shared with you. இதை முற்றிலுமாக தியானம் செய்து உங்கள் சிந்தைகளில் ஏற்று பாருங்க. And you have to meditate and you have to accept it in your thoughts. கர்த்தர் உங்களை May ஆசீர்வதிப்பார். God bless you. எதிர்காலத்தில் In the future, இந்த பஞ்சகாலம் வரும்போது about this famine, பூமியில விளைச்சல் இல்ல, there is no happiness in the world. பூமியினுடைய அடித்தண்ணீர் இல்ல, There is no water in the ground. விதையாகப்பட்டது மக்கி விட்டது. See, all the seeds are being destroyed. ஆகாசத்தில் சூரியனுடைய வெப்பம் கூடி விட்டது. And the heat from the heaven, it's been increasing. நதிகள் எல்லாம் வற்றி விட்டது. All the rivers are being in drought. இனி மனிதனுக்கு ஆகாரம் தேவை. And we need food for the man. அப்பொழுது என்ன செய்வான் என்று வேதம் சொல்கிறது தெரியுமா? So the Bible says what he will do when he is not getting food. மனிதன் மனிதனை தின்பான். The man will eat the man. பிறந்த குழந்தையை இரக்கமுள்ள ஸ்திரியானவள் அவளுடைய நஞ்சி கொடியோடு கூட சேர்ந்து தின்பாள். And the woman who born the child will eat the child. இதை குறித்து About this, நாங்கள் சொல்ல போகிறோம். we like to share. இதை வாசித்து So to read this, அடுத்த செய்திக்கு and we'll be coming with the next. காத்திருங்கள். Please wait for the next கர்த்தர் உங்களை message. ஆசீர்வதிப்பார். May God bless you. அருமையான ஊழியர்களே, My dear pastors, தயவாக please இந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லுங்க. please teach the words to your people. வேத புத்தகத்தை போதனை செய்யுங்க. Please teach the Bible words. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வர That போகிறார். the Lord Jesus Christ is going to come. அதற்குள்ள அடையாளமே நாங்கள் சொல்லக்கூடிய வேத வசனங்கள். And that is the simple what we are preaching now. ஆயத்தப்படுங்க. So be ready. கர்த்தர் May ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென். Amen.